பருத்தி பவர்ட் பை பொம்மிஸ் ட்ரீம் வேர். ஏய், இங்க இருந்து உலாத்திட்டு இருக்க? பார்வதி, இங்க வா. அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? விளக்குக்கு எண்ணெய் ஊத்திட்டு இருக்கேம்மா. இதுல கங்கா தீர்த்தம் இருக்கு. காலையில பூஜைக்கு வேணும். ம், இந்த கலசத்தை பத்திரமா வச்சுக்கோ. ம். சாமி, சொல்லுங்க. இந்த தீர்த்த கலசத்தை சாமி கிட்ட வைங்க. நான் காலையில வந்து வாங்கிக்கிறேன். தாராளமா கொடுங்க. ம். ம். பார்வதி எங்க இருக்கான்னு தெரியலையே. பெரியய்யா, என்ன பெரியய்யா, யார தேடுறீங்க? அது உன்னதான் பார்வதி. என்ன தேடுனீங்களா? என்ன விஷயம் பெரியய்யா? இல்ல, நல்ல விஷயம்தான். நீங்க சொன்னாலே அது நல்ல விஷயம் தான் பெரியய்யா. என்னன்னு சொல்லுங்க. அது வந்து பார்வதி, அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சொல்லுங்க பெரியய்யா. நான் உனக்கு என்னாச்சு பெரியய்யா? காலில் ஏதோ விழுந்த மாதிரி இருந்துச்சு. வள்ளின்னு நினைக்கிறேன். பெரியய்யா, வலது பாதத்துல பள்ளி விழுந்தா ஆகாதுன்னு சொல்லுவாங்க பெரியய்யா. ஆகாதுன்னா காரிய தடை, சோகம், இது மாதிரி பெரியய்யா. நீங்க தண்ணி எடுத்து தலையில 3 தடவை தெளிச்சுக்கோங்க பெரியய்யா. ஏய் பார்வதி, ஐயோ பெரியய்யா, வனஜாமா கூப்பிடுறாங்க. நான் வர பெரியய்யா. மறக்காம தலையில 3 தடவை தண்ணி தெளிச்சுக்கோங்க. என்ன அது இப்படி வந்து நிக்கிற? பள்ளி விழுந்தா உனக்கு என்ன? இந்த சென்டிமெண்ட்லாம் உனக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா இந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் பார்வதிக்கு பயங்கர நம்பிக்கை. அதுக்கு சகுனம் சரியில்லைன்னு பார்வதி இந்த கிஃப்ட் அவாய்ட் பண்ணிட்டா. அதை என்னால தாங்கிக்க முடியாது. அதனால தான் நான் கிஃப்ட் கொடுக்காம திரும்ப வந்துட்டேன்.
சீக்கிரம் போங்க. வாடா. டேய் சீக்கிரம் வா வா வா. ஏய் வாடா. அகிலாண்டேஸ்வரி குடும்பம் குடிக்க வேண்டிய அமர்நாத் லிங்கம் புனித தீர்த்தத்துல விஷத்தை கலந்துட்டோம். காலையில தீர்த்தத்தை குடிச்சதும் அகிலாண்டேஸ்வரி மொத்த குடும்பமும் close. க்ளோஸ் ஆயிடும். ஏய், யார் நீங்க? சீக்கிரம் வா வாடா. ஏய், அகிலா அம்மா குடும்பம் வேற க்ளோஸ்னு பேசிக்கிட்டாங்க. ஐயோ, இந்த புனித தீர்த்தத்துல விஷம் கலந்திருக்கு. இந்த தீர்த்தத்தை கீழே கொட்டினா அம்மா குடும்பத்துக்கு பேரழிவு ஏற்படும். கீழே கொட்டாம விட்டு அவங்க குடிச்சா மொத்த பேர் உயிரும் போயிடும். பரமேஸ்வரா, நீ உன் கழுத்துல விஷத்தை தாங்கிக்கிட்ட. இப்ப நான் கூட இந்த விஷத்தை குடிக்க போறேன். நான் செத்து போனாலும் பரவாயில்ல. அகில அம்மாவும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும். அதுக்காக நான் என் உயிரையே கொடுக்கிறேன். இந்த புனித தீர்த்தத்தை பாழாக்க கூடாது. ஒரு துளி கூட மண்ணுல விழக்கூடாது. அப்படி விழுந்ததுன்னா அந்த சிவனோட கோபத்துக்கு ஆளாகி பேரழிவை சந்திக்க வேண்டியிருக்கும். பார்வதி, என்ன காரியம் பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? அம்மா, அது வந்து தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. வாய மூடுறி. என்ன
திமிரடி உனக்கு. எங்க குடும்பம் குடிக்க வேண்டிய புண்ணிய தீர்த்தத்தை இப்படி ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காம வெறி பிடிச்ச மாதிரி குடிச்சிருக்கியே. ஒன்னெல்லாம் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. அம்மா 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 எங்க இருந்து வந்தது உனக்கு இந்த கெட்ட புத்தி? உனக்குள்ள இப்படி ஒரு கேவலமான குணம் ஒளிஞ்சிருக்கோன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல பார்வதி. அம்மா நான் வந்து அது அடச்சி வாய முடு. இன்னொரு வார்த்தை நீ வாய திறந்து பேசுன உன் குரவழிய நெரிச்சு கொண்டு போட்டுருவேன். எதுக்காக இப்படி பண்ண? அந்த புண்ணிய தீர்த்தத்தை பத்தி தெரிஞ்சிருந்தோம் என்ன தைரியத்துல இப்படி பண்ண? பூஜை முடிஞ்சு நாங்க குடிக்க வேண்டிய தீர்த்தத்தை நீ எதுக்காக குடிச்ச? என்ன பார்வதி இதெல்லாம்? இதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண? பெரியய்யா, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி பண்ணிருப்பேன்னு தோணுது. தயவு செஞ்சு அந்த காரணம் என்னன்னு சொல்லு. எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி கேக்குறீங்க? அவ என்ன காரணம் சொல்ல போறா? இந்த தீர்த்தத்துல விஷம் கலந்திருந்தது, இது நீங்க எல்லாம் குடிச்சீங்கன்னா மொத்தமா செத்து போயிடுவீங்க, அதனால தியாகம் பண்றதுக்காக நானே குடிச்சேன் அப்படின்னு சொல்ல போறா. ஏண்டி? கதையெல்லாம் இல்லம்மா, நீங்க சொன்னது எல்லாமே நிஜம்தான். இந்த தீர்த்தத்துல விஷம் கலந்துட்டாங்கம்மா. பாத்தீங்களா, நான் சொன்னதை அப்படியே பிடிச்சுக்கிட்டான். ஏய் முட்டாள், அந்த தீர்த்தத்துல விஷம் கலந்திருந்தா இந்நேரத்துக்கு நீ ரத்த ரத்தமா கக்கி செத்து போயிருப்ப. அதானே, விஷம் கலந்த தீர்த்தத்தை குடிச்ச எனக்கு ஒண்ணுமே ஆகலையே, எப்படி? ஏய், யார்கிட்ட உன் கதையெல்லாம் விடுற? அந்த சிவபெருமான் தன் தொண்டையிலேயே விஷத்தை புடிச்சு வச்ச மாதிரி நீ என்ன சிவபார்வதியா? அப்படியே முழுங்கின விஷத்தை தொண்டையிலேயே வச்சுக்கிறதுக்கு? இவ உடம்பெல்லாம் விஷங்கா, இவளை இப்பவே கொண்டு தூக்கி போடுங்க. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்கம்மா. யாரோ 2 பேர் இந்த தீர்த்தத்துல விஷம் கலந்துட்டோம், இந்த தீர்த்தத்தை குடிச்சோம், மொத்த குடும்பமும் க்ளோஸ்னு பேசிட்டு போனாங்கம்மா. என்னால அவங்கள பிடிக்க முடியலம்மா. இந்த தீர்த்தத்தை கீழே கொட்டினா பேரழிவு வந்து சேரும், குடிச்சா உங்க எல்லாரும் உயிரும் போயிடும். அதுக்கு ஏன் உயிர் போனாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் தீர்த்தத்தை ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காம நான் குடிச்சிட்டேன். ஓடிச்சுனா தெரியுமா? என்னடி கதை மேல கதையா சொல்லிட்டு இருக்க? எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதா? அக்கா, இவளை விட்டா இப்படியேதான் பேசிட்டே இருப்பா. இதுக்கு மேல இவளை உயிரோடவே விடக்கூடாது. கொண்டு போடுங்க இவளை. ஆவேசப்படாம கொஞ்சம் அமைதியா இருக்கும். இந்த பொண்ணு அதுல விஷம் கலந்திருக்குன்னு நம்பியிருக்கா, அதனாலதான் அந்த தீர்த்தத்தை அவ குடிச்சிருக்கா. விட்டு தள்ளுங்கோ. என்ன சாமி நீங்க சொல்றீங்க? சாதாரணமா விட்டு தள்ளுன்னு? அப்போ இந்த தீர்த்தம் குடிக்காதனாலே எங்களுக்கு கிடைக்காம போச்சே பலன்கள், அதையும் நாங்க அப்படியே விட்டு தள்ளிடணுமா? இங்க பாருங்கம்மா, யார் யாருக்கு என்னென்ன எப்பப்ப கிடைக்கணும்ங்கறத நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது. கைலாயத்திலேந்து வந்த அந்த சிவனோட பாதத்திலேந்து வந்த தீர்த்தத்தை இந்த சிவன் சன்னிதானத்துல பார்வதி குடிக்கணும்னு இருக்கு. அவன் அத முடிவு பண்ணிருக்கான். இது எல்லாமே சிவனோட திருவிளையாடல்மா. இங்க தப்பான எண்ணத்துல அந்த கலசத்தை தொட முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த கலசத்துல இருக்கிற தீர்த்தத்தை ஒருத்தரால குடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பார்வதி துளி கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் குடிச்சிருக்கான்னா எப்படிமா? அவ சொல்றதுல பொய் இருக்காதும்மா. நான் பொய் சொல்லலம்மா, விஷம் கலந்திருக்குன்னு பேசினது நான் கேட்டம்மா, அதனாலதான் இந்த தீர்த்தத்தை நான் குடிச்சேன். நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்கம்மா. என் அம்மா மேல சத்தியமா நான் சொல்றது எல்லாம் உண்மைதாம்மா. இப்பவே கோவிலை விட்டு வெளியில போ பார்வதி. அம்மா, எதுவும் சொல்லாத.
வேணாம்னு சொல்லுங்கம்மா. போன்னு சொல்றேன்ல. ஏய், அதான் சொல்றாங்களே அப்புறம் என்னடி அம்மா அம்மான்னு. அம்மா வேண்டாம்னு சொல்லுங்கம்மா. போ வெளியில. அம்மா, அம்மா வேணாம்னு சொல்லுங்கம்மா. ஓடி. குருஜி, இப்படி எல்லாம் நடந்ததுனால பூஜையில எந்த பங்கமும் வராதுல்ல? கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். விஷம் கலந்த தீர்த்தத்தை குடிச்சு எனக்கு ஏன் ஒண்ணும் ஆகல? அப்போ தீர்த்தத்துல விஷம் இல்லையா? இல்லையே, தீர்த்தத்துல விஷம் கலந்திருக்கும். குடிச்சா மொத்த குடும்பமும் க்ளோஸ்ன்னு என் காது பட 2 பேரும் பேசினாங்களே. என்ன பார்த்து பயந்து ஓடினாங்களே. அவங்க யாரு? எதுக்காக அப்படி பண்ணாங்க? ஒண்ணும் புரியலையே. என்ன பார்வதி, இந்த நேரத்துல கோயிலுக்கு வெளியில பிச்சைக்காரி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? விஷம் கலந்த தீர்த்தத்தை குடிச்சோம் இன்னும் சாகாம எப்படி உயிரோட இருக்கோன்னு ஒரே குழப்பமா இருக்குமே. என்ன, கோயிலுக்குள்ள நடந்தது எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? அந்த தில்லுமுள்ள நடத்தினதே நான் தானே. என்ன புரியலையா? சொல்றேன் கேட்டுக்கோ. இது சுத்தமான தேன். இத அந்த அமர்நாத் தீர்த்தத்துல கலந்துருங்க. அதுக்கப்புறம் அந்த பார்வதி காதுல விழுற மாதிரி தீர்த்தத்துல விஷத்தை கலந்துட்டோம். குடிச்சா அகிலாண்டேஸ்வரி மொத்த குடும்பமும் க்ளோஸ்ன்னு சொல்லுங்க. சரிங்க மேடம். அத கேட்ட பார்வதி தீர்த்தத்தை கீழே கொட்டினா அகிலாண்டேஸ்வரி குடும்பத்துக்கு பேரழிவு ஏற்படும் நினைச்சு மொத்த தீர்த்தத்தையும் அவளே குடிச்சிருவா. அதுக்கப்புறம் அந்த அகிலாண்டேஸ்வரி பார்வதி கதைய முடிச்சிருவா. எதுக்காக இப்படி பண்ண? அந்த புண்ணிய தீர்த்தத்தோட பலன் அகிலாண்டேஸ்வரி குடும்பத்துக்கு கிடைக்க கூடாது. அதே நேரத்துல அகிலாண்டேஸ்வரி குடும்பத்தை விட்டும் ஆதிய விட்டும் விலகாம இருக்கிற உன்னை அகிலாண்டேஸ்வரி கோவத்துக்கு ஆளாக்கி அகிலாண்டேஸ்வரி கையாலேயே உனக்கு சமாதி கட்டணும்னு திட்டம் போட்டேன். நான் நினைச்சதுல ஒண்ணு நடந்துருச்சு, ஆனா ஒண்ணு நடக்காம போயிடுச்சு. ஆமா, உனக்கு வாழணுங்கிற ஆசையே இல்லையா? அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு உன் உயிரையே கொடுக்க துணிஞ்சிட்ட. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணுனா என் உயிரையும் கொடுக்க நான் தயங்க மாட்டேன். கெடுதல் நினைக்கிறவங்களோட உயிரை எடுக்கவும் யோசிக்க மாட்டேன். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு வேலைக்காரி, உனக்கு இவ்ளோ திமிரா? உன்ன நான் தான் அன்னைக்கே சொன்னல, நான் ஒண்ணு பழைய பார்வதி இல்லன்னு. மறந்து போச்சா? தேனை கலந்ததுக்கு பதிலா விஷத்தை கலந்திருந்தனா இந்நேரம் நீ செத்துறபடி. நான் அப்படி செய்யாம விட்டதுக்கு காரணம் உன்னை கொன்ன பாவம் என்ன வந்து சேரக்கூடாதுல்ல. அந்த அகிலாண்டேஸ்வரி கையால நீ சாகணும்.
அந்த பாவம் அவங்களுக்கு தான் வந்து சேரணும். ஆனா உன்னை இந்த உலகத்தை விட்டு அனுப்ப வேண்டிய அகிலாண்டேஸ்வரி கோவிலை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. இதுல இருந்தே தெரியலையா நீ நினைச்சது எதுவுமே நடக்காதுன்னு? அகிலா அம்மா ஏற்கனவே உனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காங்க. நல்லபடியா அதை காப்பாத்திக்க பாரு. அதை விட்டுட்டு ஆட்டம் போட்ட அப்புறம் இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போயிடுவேன். அழிய போறது நானா இல்ல அந்த அகிலாண்டேஸ்வரி குடும்பமா இல்ல நீயான? பொறுத்திருந்து பாருடி. நீ நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா அப்புறம் கோயில் எதுக்கு, சாமி எதுக்கு? நீ நடத்தின தில்லு முள்ளு வேலையெல்லாம் அகில அம்மாவுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா இந்த அம்மனுக்கு தெரியாம இருக்காது. அந்த அம்மன் கொடுக்கிற தண்டனையில இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. அதையும் பார்க்கலாம்.